வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். விருதுநகர்லேருந்து சமையல். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நான் தான் இப்போ வேறு சந்திக்க வந்தேன். எனக்கு வந்து மத்தியான பணி, அதாவது மத்தியான வேலை. இன்னைக்கு நேற்று இவர் இன்ஸ்டாவில் வந்து அடிக்கடி அண்ணன் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பார். நான் உட்காந்து பொழுது போகிற நேரத்தில் நான் இவருடைய வீடியோ பார்ப்பதுண்டு. தற்சமையில் பார்க்கும்போது இவருடைய வீடியோ வந்து வரல, ஒரு நாள் ஃபுல்லாகவே வர காணோம். அது என்னண்ணே அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணி சரி எதுவும் போஸ்ட் போடல அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே விசாரிப்போம். அந்த மாதிரி கேட்கும்போது திடீர்னு நேற்று சொன்னார் சாயங்காலம் என் ஐடி பிளாக் பண்ணிட்டாங்க, என்ன காரணம்னு தெரிலன்னு. நானும் டைப் பண்ணி பார்த்தேன், வரவே இல்லை. அதாவது பாரு, ஃபேஸ்புக்லேயும் வரல, இன்ஸ்டாலையும் வரல, ஃபேஸ்புக்லேயும் வரல. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நேரிலே கேட்டுருவோம். ஏன்னா இங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா 2 பிரிவுகளுக்குள்ள தான், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 தெரு தள்ளி தான் வீடு அப்படின்றதுனால அவரை நேரிலே கேட்டு போகணும்னு வந்தேன். என்ன எதுனா காரணம் என்னன்னு தெரியலங்க. அதாவது யாரும் ஹேக் பண்ணிட்டாங்களா இல்லை யாரும் கம்ப்ளைண்ட் இது பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் 2 நாள் ஆச்சு. நானும் மெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்து பார்க்குறேன், ஆனால் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதான் நேற்றே நான் வீடியோவில் போட்டிருந்தேன். இது விதிமுறைகளை மீறி நான் போட்ட மாதிரி தெரியல. என்னென்ன வீடியோலாம் போட்டு, அதாவது ஆபாச வீடியோக்கள்லாம் அதிகமாக வருது, அதெல்லாம் கேக் பண்ண மாட்டேறானுங்க. கண்ட கர்மாந்தரம்லாம் வீடியோவில் பல பதிவுகள் வருது, அதை கேக் பண்ண இங்கே ஆள் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல காணொலி, ஒரு நல்ல ஒரு விஷயத்த ஒருத்தர் நல்ல நோக்கத்தோட கொடுக்கும்போதுல திடீர்னு ஒரு பிளாக் பண்ணுறது அப்படின்றது அது இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு பொறுக்காத விஷயமா. இது யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விளையிருங்க. ஏன்னா உங்களால் நல்லது செய்ய முடியலன்னா இந்த காணொலி மூலியமாக 4 பேருக்கு நல்லது கிடைக்கிது இல்லையா, அதை செஞ்சு தடுக்காதீங்க. ஒரு கஞ்சி கேட்டுக்கிறேன். அது மாதிரி இன்னொரு இன்ஸ்டாகிராமில் இன்னொரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த சகோதரியோட அவங்க வந்து ஒரு பெண்மணி, அவங்க ஆரி ஒர்க், அதாவது ஒரு டெய்லர் சம்மந்தமான எல்லா பொருளும் ஆன்லைனில் விற்பனை பண்ணுறாங்க. அவங்க தயாரித்து அவங்களே கொடுக்குறாங்க. அவங்களும் என்னுடைய ஐடி வந்து பிளாக் ஆகிடுச்சின்னு கண்ணீரோடு அந்த பதிவு விட்டுருந்தாங்க. 8000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. எனக்கு இப்போ யாருமே இல்லை, புதுசாக ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன், நான் உலக லெவலில் வந்து நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எதனால் இப்படி நடந்துச்சு, ரெக்கவர் பண்ணி பார்த்து முடியலை அப்படின்னாங்க. அதனால் தயவு செய்து இந்த இன்ஸ்டாகிராமுக்கும் கேட்டுக்கிறேன். அதில் ஆஃபீஸரு யார் இருப்பீங்களோ முடிஞ்சால் ஒரு நல்ல நோக்கத்தோடு வரக்கூடிய காணொலிக்கெலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. யார் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அதை எடுத்து பாருங்கள். இவங்க எந்த நோக்கத்தில் வந்து எப்படி வீடியோ கொடுக்குறாங்க, இவங்களுடைய வீடியோ மக்கள் பார்வையில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தா தான் குற்றம் குறை இருந்தாலும் நாங்கள் திருத்திக்கிட முடியும். ஏன்னா எவ்வளவோ ஆபாசங்கள் வருது, தொட்டாலே ஆபாசம் வந்து கொட்டி கிடக்கு. அந்த காணொலிக்கெல்லாம் 1,00,000 பேர் லைக் கொடுக்குறான், 1,00,000 பேருக்கு நல்ல கமெண்டாக கொடுக்குறான். அதாவது ஆபாசமான காணொலிக்கெல்லாம் சூப்பர், அப்படி இருக்குது இப்போ இருக்குது, ஆஹா ஓஹோன்றாங்க. ஆனால் ஒரு தொழில் சம்பந்தமாகவோ ஒரு நல்ல விஷயத்தோ ஒரு படித்ததில் பிடித்ததோ இல்லை ஏதோ ஒரு மக்களை சென்றடைந்து கொடுக்கும்போதில் மனவேதனையாக இருக்குது. ஏன்னா நல்ல உள்ளங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திறமைசாலிகள் இன்ஸ்டாவில் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் ஒவ்வொரு திறமையில் போய்கிட்டு இருக்காங்க. அவங்க பாதையில் யாரையும் கொடுக்க எதுவும் பண்ணலை, யாரையும் குறை சொல்லலை. அது மாதிரி இல்லை, நம்ம கற்ற நல்லதை வந்து 4 பேர் கொடுக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் எல்லோரும் இங்கே பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அவரவர் திறமையில். இப்போ அந்த ஐடி வந்து பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா இது என்ன காரணம், அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு தெரியாது. தயவு செஞ்சு அதை மாதிரி யாராவது தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு கமாண்டு பண்ணும்போதே நான் சொல்லுவேன், அதாவது நல்ல கமாண்ட் மட்டும் போட்டு விடுங்க. உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பிடிச்சா பாருங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணி போயிட்டு அவ்வளோதான். அதுக்குள்ளே போயிட்டு சரி இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இந்த ஐடி போனாலும் பரவாயில்ல, வருதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு புது ஐடியை ஓப்பன் பண்ணுவோம். எத்தனை தடவை விழுந்து வந்துகிட்டே இருப்போம், சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நல்ல விஷயங்களை பரப்பும் போது அவங்க கூட இருக்கீங்க இல்லையா, அது நீங்கள் கிடைச்சதா நல்லது செய்யுங்கள், நல்லதே நடக்கும்ன்றிருக்காங்க. நீங்கள் எங்களுக்கு வந்து நல்லது செய்யலைனாலும் அதாவது உதவி செய்யலைன்னா உபத்திரம் செய்யாமல் இரு அப்படின்வாங்க. அது யாராக இருந்தாலும் நல்லவர்களோடு பயணிக்கும் போது உங்களையும் வந்து அந்த நல்லது வந்து சேர்ந்தடையும். அதனால தான் இந்த காணொலி. ஆனால் வியூஸ் வந்து அதிகமாக இன்ஸ்டாகிராம்லாம் போயிருந்துச்சு, பார்த்தேன். ஆமாம், அதனால் வந்து நான் சரி, அவர் முகத்தில் வந்து ஒரு கதையே இல்லை. இதே மாதிரி அந்த சகோதரி கண் கலங்கி பேசினாங்க, அந்த பெண்மணி வந்து கண் கலங்கி பேசினாங்க. ஏதோ ஒரு புகழ் சொல்லி போகிறதுக்கு தான் கடை ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ளே என்னுடைய ஐடி வந்து பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு. அது பார்க்கறதுக்கே வந்து ஒரு வளர்ச்சியை வந்து அது பார்க்கும்போதே ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழலில் இருந்துச்சு. ஏன்னா 1000 போஸ்ட் போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் கொடுத்துருக்காரு. ஒரு உழைப்பு, ஒரு வீடியோ அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரத்தை கொடுத்து நம்ம தவறுதலாக பேசுவோம், மாறி எடுத்து அந்த வீடியோ எடுத்து அதை காணொலியாக கொடுக்கணும், நல்ல திருத்தங்களோட கொடுக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தை செய்யும்போது அதுக்கு பின்னாடி ஒரு வீடியோ தானே நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கு பின்னாடி எல்லாருடைய உழைப்பு இருக்குது.
அந்த வீடியோ காணொலியில் வரக்கூடிய உங்களுடைய உழைப்பு அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அண்ணனே பார்த்தீங்கன்னா பல பதிவுகள் போஸ்ட் கொடுத்துருக்காரு. எத்தனை கொடுத்தீங்க இன்ஸ்டாவில் ஒரு 400 அப்போ அந்த 400 நாள் ஒவ்வொரு நாளும் அந்த உழைப்பு அப்படின்றது சுரண்டப்படுகின்றது இல்லை அப்புறப்படுத்தப்படுகின்றதுன்னா அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு. நம்ம வந்து யூடியூப் ஃபாலோவர்ஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து யூடியூப் பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதரவுனால தான் நாங்கள் கிட்டத்தட்ட நான் என்னையவே இவர் அறிமுகப்படுத்தி வச்சார். 80 வீடியோவை தாண்டி இது 81வது வீடியோவில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு நல்ல ஒரு உள்ளம் கொண்ட ஒரு மனுஷனை போய் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லையும் இவர் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி இருந்தே இருக்கார். ஃபேஸ்புக்கில் 7000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு. இன்ஸ்டாலையும் 17,000. ஃபேஸ்புக்லையா? ஆமாம், ஃபேஸ்புக்கில் 17,000 ஃபாலோவர்ஸ். அப்போ நமக்குலாம் 1500 தான் இருக்குது அவங்க இருக்கிறாங்க. 17,000னா அவர் எவ்வளோ உழைச்சிருப்பார், எவ்வளோ கொடுத்துருப்பாரு. கொடுங்கள் கொடுக்கப்படுன்ற வார்த்தை சும்மா கிடையாது. இங்கே வந்து நம்ம உழைப்பை கொடுக்குறோம், அதாவது நல்ல அந்த காணொலி போய் எல்லாரும் சென்றடையணும்னு அவர்களுக்கு கிடைச்ச ஒரு அன்பு பரிசு தான் அந்த ஃபாலோஸ் ஃபுல்லாமே. அவங்கள முடக்கிட்டாங்க. இதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் அதே மாதிரி தான் 14,000. எனக்கெல்லாம் வெறும் 200 பேர் தான் அங்கே இருந்தாங்க 2 வருஷமாக. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காணொலியை பார்த்து சில பேர் வந்து நட்புக்குள்ளே வர்றாங்க. அதனால் சொல்கிறேன், உழைப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதற்கான ஆதரவு கொடுக்கலைனாலும் தயவு செஞ்சு அலக்களி பண்ணாதீங்க. யூடியூப்பில் உள்ள லட்சம் பேர் இருப்பீங்க, தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்கள். ஒருவேளை இவருடைய அந்த பழைய ஐடி வரல, அப்படி பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா புது ஐடி தொடங்கி உங்களுடைய இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் அவருக்கு ஜேஜி ஃபில்டர்ஸ்ன்ற ஆதரவை திரும்பியும் கொடுங்க. இது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளம் முன்னாடி வைக்கிறேன். ஓகே, ஆனாலும் நான் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நான் கூட சொன்னேன், ஏன்னா புது ஐடி ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னா அவர் கேட்கல. நான் வந்து இன்னும் ஒரு 3 நாள் பொறுமையாக டைம் எடுத்துக்கிறேன், நேரம் எடுத்துகிட்டு கால அவகாசம் எடுத்துகிட்டு எனக்கு பழைய ஃபாலோஸ் அந்த அன்பு உள்ளவங்களும் திரும்ப வேணும்னு நினைக்கிறாரு. சரி, இறைவனுடைய கிருபை இருந்துச்சுன்னா அது வந்து பலபடி வந்து அந்த ஃபாலோஸ் கூட திரும்ப கிடைப்பாங்க. ஒருவேளை இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போய் ஆகணும் இல்லையா? புது ஐடி தொடங்கும் போது அந்த ஃபாலோஸ் ஃபுல்லாக ஏற்கனவே வீடியோ பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுக்கணுன்றதுனால தான் இந்த காணொலி. ஓகே, மீண்டும் அடுத்த